இப்போ நம்ம சைட்டில் மரங்க வச்சுருக்கோம். நான் என்னென்ன மரம் நட்டுருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சைட் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே க்ரியேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி தாங்குது. இது சைட்டு சைஸு 40-45 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. என்னென்ன மரம் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது முழுநெல்லிக்காய். ஓகே, இது எல்லாமே வந்து உருவாக்குனது கரெக்டாக 2 இயர்ஸ் முன்னாடி ஜூலையில். போன வருஷம் தான், முந்தின வருஷம் ஜூலையில் உருவாக்குனது. சிலதுலாம் நல்ல காய் கொடுக்குது, சிலது இன்னும் வளரணும். பாருங்கள், இது முழுநெல்லிக்காய் செடி. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இலந்த மரம். ஓகே, பின்னாடி பார்த்திங்கன்னா இலந்த மரம் இருக்குது. இது சும்மா பார்டர் ட்ரீ மாதிரி வச்சுருக்கோம், சீக்கிரம் வளரும், நிழல் கொடுக்கணுன்ட்டு. ஸோ இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது ஒரு சின்ன செடி. இது போன வருஷம் தான் நட்டோம். போன வருஷம் இல்லை, ஒரு 4-5 மந்த்ஸ் ஆகிருக்கும் நட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டு, ஒரு புளிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட்டு. ஓகே, இதுக்கப்புறம் இது பார்டர் செடி சும்மா வச்சுருக்கோம், நிழலுக்கு வந்தோம்னா உட்காரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது புளிய மரம். ஸோ வீட்டில் சாப்பிட்டு போட்ட புளியங்கொட்டையில் பையன் வளர்த்து எடுத்து வந்து வச்சுருக்கான். அது பார்த்தா இவ்வளோ பெருசு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் இது மல்பெரி இன்னும் கட்டிங்ஸ் பண்ணணும். மல்பெரி இது எல்லாம் பழுத்து உதிர்ற சீசன் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பலா. இந்த பலா வந்து எப்படின்னா கெம்பு கலர், அது ஒரு மாதிரி பிங்க் மாதிரி வரும் இந்த பலா. பன்ருட்டி பலா மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கலர் பலா இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வாட்டர் ஆப்பிள். ஸோ அந்த மாதிரி வெரைட்டி இது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா லெமனு, பின்ன வந்து சாத்துக்குடி. ஆக்சுவலி லெமன் ட்ரீயில் வந்து சாத்துக்குடி வந்து கட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ரெண்டுமே வளருது. ஸோ நான் விட்டுட்டேன், ரெண்டுமே இருக்கட்டும். ஏன்னா லெமன் நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ லெமன் பின்ன சாத்துக்குடி ரெண்டும் சேர்ந்து வளருது. இது இன்னும் காய் எதுவும் காய்க்கலை. இது பார்த்திங்கன்னா பொமோகிரனேட்டு போன வருஷத்து வச்சது, போன வருஷம் முந்தின வருஷம் வச்சது, போன வருஷமே காய் கொடுத்துச்சு ஒரே வருஷத்தில். பாருங்கள், இப்போ கூட பார்க்கலாம் பூ. இதில் கூட நாங்கள் போன வாட்டிக்கு காய் கிள்ளினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னொரு வெரைட்டி பலா. இது வந்து மஞ்சள் கலரில் வரும் பாருங்கள், அந்த மாதிரி பலா. ஓகேங்களா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தோம்னா இது பாருங்கள், இது வந்துட்டு ஜூஸ் காயின்னு சொல்லிட்டு, அது உள்ளே வந்து சீட்ஸ்லாம் இருக்கும், ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னென்னா இது பந்தல் மாதிரி போட்டிருந்தோம். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லை நம்ம தோட்டத்தில். அங்கே ஊரில் வந்துட்டு ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இங்கே எனக்கு பார்க்குறதுக்கு ஆகலை. ஸோ அதனால் பந்தல் விழுந்துட்டு இருக்குது. ஓகே, சரி பண்ணணும். இது நெக்ஸ்ட் வீக் வந்து தான் பண்ணணும். பட் இருந்தாலும் கொடி நல்லா இருக்குது. பந்தல் பண்ணும்போது இதை உஷாராக பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஊரில் இருந்து இது நுங்கு சாப்பிட்டுட்டு வச்சோம். இங்கே வளராதுன்னு சொன்னாங்க நுங்கு, பட் வச்சோம், வளர்ந்துருக்கு. இப்போ கோழிங்க சின்னதாக அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ கோழியும் அங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரம். ஸோ வாழை மரம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை கிள்ளிட்டோம். இப்போ இன்னும் கூட ஒரு காய் விட்டுருக்கு பாருங்கள். அங்கே வாழைத்தார் தெரியுதுங்களா, வாழைத்தார் விட்டுருக்கு. எங்கே அங்கே விட்டுருக்கு பாருங்கள் வாழைத்தார். சரிங்களா, வாழைத்தார் விட்டுருக்கு. ஸோ எப்படியும் நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு வாழைத்தார் விட்டுடுது. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நாகப்பழ மரம் அதுவும் வச்சுருக்கோம். ஸோ இது வரையிலும் எத்தனை கவரப்பாக இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு 10 கவரப்பாக இருக்குமா? இன்னும் காமிக்கிறேருங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொய்யாக்காய் பாருங்கள். கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. இது கொய்யாக்காய் போன வருஷமே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மட்டும் நான் பேகு ஃபுல்லாக கிட்ட ஒரு 2 கேஜிக்கு மேலே கொய்யாக்காய் பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது கொய்யாக்காய் தெரியுதுங்களா, கொய்யாக்காய் பறித்து வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ இதில் பறித்தது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன சைட் இருந்ததுன்னா வளர்த்திங்களா பறிக்கலாம். அப்புறம் இது ஒரு மல்பெரி. இது மல்பெரி பெரி ஃப்ரூட் வரும். அது இப்போ சீசன் இல்லை. அதுக்கப்புறம் இது ஒரு மரம். இது ஃப்ரூட் மரம் தான், பட் என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல. அது இன்னும் விட்டால் தெரியும். அதுக்கப்புறமா சப்பாத்தி கல்லி. இது வந்து அலோவேரா, சாப்பிட்றது. ஓகேங்களா, ஸ்கின்னுக்கு போட்டுக்கலாம், சாப்பிட்றது. இது வந்து சப்போட்டா. ஓகே, இன்னும் காய் விடல. இது வந்துட்டு ஃப்ரூட்டு. என்ன ஃப்ரூட்டு? பட்டர் ஃப்ரூட். இது இப்போ தான் வளர்ந்து வருது. இது ஒரு 3-4 மாதம் முன்னாடி தான் போட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரம். இது என்னன்னு தெரியல எனக்கு. இது எல்லாமே ஃப்ரூட் மரம் தான் சொல்லிட்டு ஜிகேவிக்கில் போயிட்டு மேலா போட்டிருந்தாங்க. அதில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். நிறைய கார்டனர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மாங்காய் மரம். ஓகேங்களா. ஸோ நிறைய மரம். இதெல்லாம் வருமோ வராதான்னு வச்சோம், பார்த்தா எல்லாமே வளர்ந்துடுச்சு. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இது ஏலக்காய். ஸோ ஏலக்காய் அது ப்ராப்ளம் என்ன, ரொம்ப நல்லா வந்துச்சு. 2 வருஷத்துல அது பசல் கொடுக்குமா. இந்நேரம் பூ பூக்கணும். 2 இயர்ஸ் ஆகுது. பட் நம்ம கோழிங்க என்ன பண்ணுதுங்கன்னா அதை ஃபுல்லு குத்தி சாப்பிட்டுடுதுங்க. ஸோ அதனால் இப்போ வந்து கோழி நம்புறது இல்லை ஆக்சுவலாக. ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் இது. அவங்க வந்துட்டு அவங்க ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஜமீனை. அதனால் எடுத்து வந்து இங்கே விட்டுருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது என்ன தெரியுங்களா? யாருன்னா கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது என்னன்ட்டு. இது வந்துட்டு
பலாவ் இலை, பலாவ் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த இலை. இது ட்ரை பண்ணால் அந்த பலாவ் இலை மாதிரி வரும். நான் பலாவ் இலைலாம் வாங்குறதே இல்லைங்க. ஒரு 2 இயர்ஸ் வந்து இதில் தான் பறிச்சுட்டு போகிறது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது போட்டோம்னா, க்ரீனாக இருக்கும்போது போட்டோம்னா இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கு. பலாவு, பிரியாணி அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே 2 நாள் வச்சோம்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிடுது. ஸோ காஞ்ச பலாவ் இலை வாங்குறதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா பப்பாயா, இது எப்படியோ மிஸ் அவுட் ஆகி வருதுருக்கு, நம்ம வைக்கல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரீ இருங்க பாருங்கள், இது 2 தடவை காய்ச்சிடுச்சு. இது ஒரு பட்டர் ஃப்ரூட் மாதிரி இருக்குது. அது எப்படி டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நெக்ஸ்ட் டைம் காய்க்கும்போது நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, இது தாங்க 2 வருஷமாக வளரவே இல்லை. இவ்வளோ தான் வளர்ந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க கறிவேப்பிலை. அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கேன் நான், இங்கே வந்தீங்கன்னா லெமன். ஓகேனா, இது லெமன் ட்ரீ. ஸோ லெமனில் தான் நிறைய பூச்சி பிடிக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம தோட்டம் ஏன் இப்படி இருக்குன்னா, ஒரு 3-4 மாதமாக நம்ம இந்த சைடு வரல. நம்மளது ஜமீனில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊரில் அதுலேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்துட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ இருக்கிற டாஸ்க்கு. பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான மரத்துக்கு மேலே வச்சுருக்கோம். கேஷ்யூநட் மரமும் வச்சுருந்தோம் ஆக்சுவலாக. அது கேஷ்யூநட் மரத்தை வந்து வேரை வந்து பூச்சி சாப்பிட்டுடுச்சு, சரியாக பார்த்துக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு அதை வைக்கணும். பட் இங்கே இடம் இல்லை. அதனால் நம்ம ஊரில் நிலத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜமீனில் வச்சிடலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டு. இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர் போட்டு உட்காந்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். யூஷுவலாக இங்கே வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணாதனால இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கே ஃபிக்குதும் இருக்குது. ஓகேங்களா? சரி, நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸு, பலன்களை எதிர்பார்க்கலாம். பை. See you. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.